உங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதே இது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதுல இருந்து மணிக்கு சேல் பில், பர்ச்சேஸ் பில் இது எல்லாமே போடுறோம். ஸோ அதுல நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டூல் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடோல டிஸ்கஸ் மாடியூல் அப்படின்ற மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் மாடியூல் எப்படி இருக்கும், ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மெசேஜஸ், அதாவது நம்மளோட எம்ப்ளாய்க்கு வந்து இண்டிவிஜுவலாக எப்படி வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட யூசர் வந்து யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து ஆன்லைனில் காமிப்பாங்க. யூசர் வந்து லாகின் பண்ணல அப்படின்னா ஆஃபில் காமிக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் டைரக்ட் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸ்ரீனி, அஸ்வினி இந்த 2 பர்சன் தான் இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து வேற யூசரை வந்து பார்க்கணும், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சர்ச் கன்வர்சேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கன்வர்சேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஓவராலாக இருக்கிற எல்லாமே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு குரூப்பு ரீசெண்டாக இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஜேஷ் அப்படின்ற பர்சனுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே நம்ம வந்து டைரெக்டாக மெசேஜ் வந்து கொடுத்துக்க முடியும். ஹாய், டுடே ஒர்க் அப்டேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 to 1 நம்ம வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து கொடுத்துருக்கோம். தென் அது இல்லாமல் வேறு ஏதாவது மெசேஜ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் போட முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அது யூசரில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ராஜேஷ் அப்படின்ற பர்சன் தானே, நம்ம வந்து ராஜேஷ் அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிருக்கும். ஸ்ரீ ஹாய் டுடே ஒர்க் அப்டேட் அப்படின்றது தெரியும். ஸோ இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே டிக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் அங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே டிஸ்கஸ் மாடியூல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மெசேஜில் தான் இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து இதுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டுடே ஈவினிங் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி எண்டு டு எண்டு நம்ம வந்து யார் கொடுத்துருக்குறா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து இப்போ அந்த லாகின்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் போனாலுமே நமக்கு வந்து மெசேஜஸில் வந்திருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டுடே ஈவினிங் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நான் இதே கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 to 1 சாட் இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமைஸில் இருக்கும். தென் இங்கே வந்து நம்மளோட அடுத்த ஆப்ஸு சேல்ஸு, பர்ச்சேஸ் அது ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எந்த மெசேஜ் இருந்தாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஓகே அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நம்மளோட சாஃப்ட்வேருக்குள்ளே இருந்து மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் டூலாகவும் இதை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எதுவும் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா இது மூலிமா பண்ணும்போது ஸோ ஒர்க்கும் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு டேட்டாவும் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே 1 to 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாமே சாஃப்ட்வேர் தென் வந்து கம்யூனிகேட்டிவ் டூல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஓடோ ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட் எதுவும் ஐ மீன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ஓடோவில் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவை அதை நம்ம போடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.